இந்த பாயாசம் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது பாத்திரம் வச்சுக்கலாமா. இந்த பாயாசம் வந்து நான் குக்கரில் வைக்க போகிறதில்ல, ஓப்பனில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதாவது 100 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப கழுவக்கூடாது, தண்ணி போட்டு லைட்டாக கழுவுனா போதும். ஏன்னா அதில் இருக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும் அதிகமாக கழுவுனா. இது கூடவே 1 கப்பு தண்ணி, 1 கப்பு பால், பச்சை பால் தான் சேர்க்குறோம், காய்ச்சின பால் கிடையாது. தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாயாசம் வச்சோமா, பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா. மீடியமான தீயில் வச்சுடுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. மூடி வச்சு லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் மூடி வைக்கலாமா. நடுவில் கிளறி விடுங்க, பால் வந்து கொஞ்சம் பொங்கும். பாருங்கம்மா, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். 20 நிமிஷம் அப்படியே மூடி வைக்காதீங்கம்மா. நம்ம மூடி வைக்கிறதுனால டக்குன்னு பால் வந்து பொங்கிடும். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதே போல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வச்ச தண்ணியும் பாலும் கரெக்டான அளவில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் வந்து 2 ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து நான் பவுட்ராக பண்ணலாமா, கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்புலாம் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஏலக்காய் சேர்க்கணும், ஸ்டார்டிங்கில் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக ஒரு 50 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் வந்து நல்லா கரையணும். இந்த பாயாசத்துக்கு வந்து வெல்லமும் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாயாசம். உங்களுக்கு வந்து வெல்லம் பிடிக்காதவங்க வெறும் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்குங்க, இல்லை சர்க்கரை சேர்க்காதவங்க வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க. நான் ஒரு பீஸ் தேங்காய் எடுத்து திருகல் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் திருகல் இஷ்டப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அதனால் போடுறேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுமா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த பாயாசம். அதே போல் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கம்மா, தாளிப்பு வந்து 1 ஸ்பூன் நெய் எடுத்து ஒரு 10 முந்திரி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான பாயாசம் ரெடி.